குட் மார்னிங் பெஸ்ட் ஈஜன். நான் மணிஷ் வத்ஸ். நான் உங்களை அனைவரையும் வேஸ்டேஜ் அக்ரி வழங்கும் கிருஷி ஞானம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இது ஒரு வாராந்திர நிகழ்ச்சி. இதில் நாம் வேளாண்மை தொடர்பான குறிப்புகள் மற்றும் வேஸ்டேஜ் தயாரிப்புகளை நீங்கள் எப்படி வெவ்வேறு பயிர்களில் பயன்படுத்தலாம், அவற்றை பல்வேறு முறைகளில் பயன்படுத்தும் வழிகள் பற்றி பேசுகிறோம். எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு புதிய பருவம் தொடங்க போகுது. புதிய பயிர்களின் விதைப்பு இப்போது ஆரம்பமாகும், விதைப்பு தொடங்கும். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு புதிய பயிர் குறித்து பேச போறோம். அதுல நீங்கள் வேஸ்டேஜ் அக்ரி தயாரிப்புகளை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அப்படி என்றால் வாருங்கள் ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பயிர் குறித்து, அதாவது ஆளு பயிர் குறித்து பேச போகிறோம். இப்போது பல்வேறு பகுதிகளில் உருளைக்கிழங்கு பயிரிடும் வேலை தொடங்க போகிறது. உற்பத்தி அடிப்படையில் பார்க்கும்போது உலகம் முழுவதும் சீனாவிற்கு பிறகு இந்தியா உருளைக்கிழங்கு பயிரில் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. இந்த வீடியோ சில பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு நாம முதல்ல பேச போறோம், விதையிடுவதற்கு முன், மண்ணில் விதையிடுவதற்கு முன் நீங்கள் வெஸ்டேஜ் நிறுவனத்தின் தயாரிப்புகளை பயன்படுத்தினால் எந்தெந்த தயாரிப்புகளை பயன்படுத்தலாம் என்பதை பற்றி. உங்களோட அனைவருக்கும் தெரிஞ்சது போல, விதையிடுவதற்கு முன்பும் விவசாயிகள் மண்ணில் உரம் சேர்க்கிறார்கள். உதாரணமாக யூரியா சேர்க்கிறார்கள், டிஏபி சேர்க்கிறார்கள், கம்போஸ்ட் சேர்க்கிறார்கள். அதே போல் நீங்கள் வெஸ்டேஜ் நிறுவனத்தின் தயாரிப்புகளை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் வெஸ்டேஜ் நிறுவனத்தின் 3 தயாரிப்புகளை பயன்படுத்தலாம். அவற்றின் பெயர்கள்: முதலில் நீங்கள் அக்ரி ஹியூமிக் கிரானியூல் பயன்படுத்தலாம். இதன் அளவு ஒரு ஏக்கருக்கு 5 முதல் 8 கிலோ வரை இருக்கும். ஹியூமிக் கிரானியூல் என்ன பண்ணுது? இது உங்கள் வயலின் தரத்தையும் உரப்பற்ற தன்மையையும் அதிகரிக்க உதவுகிறது. உற்பத்தி திறனை மேம்படுத்த உதவுகிறது. உங்கள் வயலின் மண்ணை நல்லதாக மாற்றவும் மென்மையாக மாற்றவும் உதவுகிறது. இரண்டாவது தயாரிப்பு உங்கள் அக்ரி ப்ராடக்ட் ஆகும். உருளைக்கிழங்கு பயிரில் பூஞ்சை பிரச்சனை அதிகமாக வருகிறது. அதனால் அக்ரி ப்ராடக்ட் என்பது உங்கள் பூஞ்சை நாசினி, அதாவது பூஞ்சை அழிப்பது. எனவே நீங்கள் அக்ரி ப்ராடக்டையும் பயன்படுத்தலாம். அதன் அளவு ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் ஆகும். ப்ராடக்ட் என்ன செய்யும்? உங்கள் வயலில் மண்ணில் பூஞ்சை காரணமாக ஏற்படும் நோய் இருந்தால் அதனை தடுக்க உதவும். அதனால் உங்கள் பயிரை பாதுகாக்கும். மூன்றாவது தயாரிப்பாக நீங்கள் அக்ரி 82, அக்ரி 82 ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம். அதன் அளவு ஒரு ஏக்கருக்கு 150 ml ஆகும். அதாவது 150 ml ஒரு ஏக்கருக்கு. இது என்ன செய்யும்? உங்கள் வயலில் ஈரப்பதத்தை நிலைநிறுத்தும், உங்கள் மண்ணை மேம்படுத்த உதவும். இதுவே உங்கள் முதல் குறிப்பு. இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதை உங்களுடைய குழுவினருடன், உங்கள் டவுன்லைனுடன் பகிர்வீர்கள். குட் மார்னிங் வெஸ்டிஜியன். நான் மணிஷ் வத்ஸ். உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். விவசாய அறிவு வெஸ்டேஜ் அக்ரி வழங்கியது. நீங்க கடந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்று நம்ம மீண்டும் உரைக்கிறோம் உருளைக்கிழங்கு பயிர் குறித்து. கடந்த வீடியோவில் நம்ம முதல் படி பற்றி பேசினோம். இன்னைக்கு நம்ம 2வது படி பற்றி பேச போறோம். அதாவது உருளைக்கிழங்கு பயிரில் நீங்கள் விதைப்பு செய்யும் போது 2வது படி உங்கள் விதை சிகிச்சை, சீட் ட்ரீட்மெண்ட் ஆகும். விதை சிகிச்சையின் முக்கிய நோக்கம் என்ன? அடிப்படையில் பேசினால் சீட் ட்ரீட்மெண்ட், விதை சிகிச்சைக்கு 2 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. முதலில் அந்த விதையின் முளைப்பு விகிதம் அதிகரிக்க வேண்டும். அதாவது அதன் முளைக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும். இதனால் உங்கள் செடி வளரும் திறன் அதிகரிக்கும். விதை சிகிச்சையின் 2வது முக்கிய நோக்கம் என்னவென்றால், அந்த விதையில் ஏதேனும் நோய் இருந்தால், பூஞ்சை நோய் அல்லது பூஞ்சையால் ஏற்படும் எந்த ஒரு நோயும் இருந்தால் அவற்றை சரியாக தடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பேச போறோம், நீங்க எப்படி வெஸ்டேஜ் நிறுவனத்தின் தயாரிப்புகளை பயன்படுத்தி விதை சிகிச்சை செய்யலாம் என்பதை பற்றி. இப்போது நாம உருளைக்கிழங்கு பயிரில் பற்றி பேச போகிறோம். நீங்கள் விதை சிகிச்சை செய்ய விரும்பினால் வெஸ்டேஜ் நிறுவனத்தின் 2 தயாரிப்புகளை பயன்படுத்தலாம். அவற்றின் பெயர் அக்ரி ஹியூமிக் லிக்விட். முதலில் இதன் அளவு 12 மில்லிலிட்டர் 1 கிலோ விதைக்கு ஆகும். 1 கிலோ விதைக்கு நீங்க 10 மில்லிலிட்டர் பயன்படுத்தலாம். ஹியூமிக் என்ன செய்யும்? உங்கள் விதையின் முளைச்சல் திறனை அதிகரிக்க உதவும். அதனால் செடி விரைவாக வெளிவரும். அதனால நல்ல முறையில் முளைச்சல் நடைபெறும். முளைச்சல் சிறப்பாக இருக்கும். 2வது தயாரிப்பு அக்ரி ப்ராடக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியுமல்ல, அக்ரி ப்ராடக்ட் என்பது என்ன? அடிப்படையில இது ஒரு பூஞ்சை நாசினி, அதாவது பூஞ்சை அழிப்பது. பல நேரங்களில் என்ன நடக்கிறது? உருளைக்கிழங்கு பயிரில் பூஞ்சை காரணமாக ஏற்படும் நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அக்ரி ப்ராடக்டை நீங்கள் 1 கிலோ விதைக்கு 15 கிராம் பயன்படுத்தலாம். இங்கு ப்ராடக்ட் என்ன செய்யும்? உங்கள் உருளைக்கிழங்கு பயிரில் பூஞ்சை காரணமாக ஏற்படும் எந்த ஒரு நோயும் இருந்தால் அதை தடுக்க உதவும்.
அது உங்க பயிரை பாதுகாப்பாக வைத்திருக்கும். அந்த நோயிலிருந்து உங்க பயிரை காப்பாற்றும். இதுதான் எங்களுடைய 2வது படி, விதை சிகிச்சை. குட் மார்னிங் பெஸ்ட் ஹைஜீன். நான் மணிஷ் வத்ஸ் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கிருஷி ஞானம் பவர்ட் பை வெஸ்டேஜ் அக்ரி. இன்னைக்கு நாம் மீண்டும் ஒரு புதிய குறிப்புடன் வந்துள்ளோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போல இப்போது நாம் உருளைக்கிழங்கு பற்றி பேசுகிறோம். ஏனெனில் உருளைக்கிழங்கு பருவம் தொடங்கப் போகிறது. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் உதவும். உருளைக்கிழங்கு விதைப்பின் போது அல்லது விதைப்பு முடிந்த பிறகு விவசாயிகளை சந்திக்கும் போது இந்த குறிப்புகளை பயன்படுத்தி உங்கள் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தலாம். கிராமப்புற பகுதிகளில் உங்கள் வியாபாரத்தை வளர்க்கலாம். விவசாயிகளை உங்களுடன் சேர்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போறோம். எனக்கு நம்பிக்கை உள்ளது, நீங்கள் முந்தைய குறிப்புகளை பார்த்திருப்பீங்க, அவற்றை சரியாக புரிந்திருப்பீங்க, உங்கள் குழுவுடன் பகிர்ந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம 3வது குறிப்பை பற்றி பேச போறோம். அது உங்க வளர்ச்சி கட்டம். கடைசி குறிப்பில் நாம விதை சிகிச்சை பற்றி பேசினோம். இதுக்கு பிறகு விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, விதையை நட்டு விடுகிறாங்க. விதை முளைக்கும். அதுக்கு பிறகு அதன் வளர்ச்சி நேரம் துவங்குகிறது. அப்படின்றால் இன்னைக்கு நம்ம வளர்ச்சி கட்டத்துல அதுல வளர்ச்சி ஆரம்பிக்கும் போது, புதிய இலைகள் வர ஆரம்பிக்கும் போது பத்தி பேச போறோம். அப்போது நீங்கள் வெஸ்டேஜ் நிறுவனத்தின் எந்த தயாரிப்புகளை பயன்படுத்தலாம் மற்றும் அவற்றை பயன்படுத்துவதால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். வளர்ச்சி கட்டத்தில் நீங்கள் வெஸ்டேஜ் நிறுவனத்தின் 3 தயாரிப்புகளை பயன்படுத்தலாம். அவற்றின் பெயர்கள்: முதலில் நீங்கள் அக்ரி ஹியூமிக் லிக்விட் பயன்படுத்தலாம். இதற்கான அளவு 40 ml 15 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும். ஹியூமிக் என்ன செய்கிறது? இது செடிகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இலைகள் விரிவடைவதற்கு உதவுகிறது. உங்கள் வயலின் மண்ணை சீராகவும் வளமாகவும் மாற்ற உதவுகிறது. 2வது தயாரிப்பு அக்ரிகோல்ட் ஆகும். இதற்கான அளவு 30 கிராம் 15 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும். கோல்ட் என்ன செய்கிறது? இது உங்கள் செடிகளை மன அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறது. அவற்றின் உயிரணு செயல்பாடுகளை மேம்படுத்தவும் சரி செய்யவும் உதவுகிறது. 3வது தயாரிப்பு அக்ரி 82 ஆகும். இதற்கான அளவு 5 முதல் 10 ml 15 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும். 82 என்ன செய்யும்? இந்த 2 தயாரிப்புகளின் திறனை அதிகரிக்க உதவும். அவற்றை நன்கு பரவச் செய்யும். மேலும் உங்கள் பயிரில் நீண்ட நேரம் நிலைத்திருக்க செய்யும். எனவே வளர்ச்சி கட்டத்தில் நீங்கள் இந்த தயாரிப்புகளை பயன்படுத்தலாம். இதனால் உங்களுக்கு அல்லது வேறு எந்த விவசாயிக்கும் என்ன நன்மை கிடைக்கும்? அந்த பயிரில், உருளைக்கிழங்கு பயிரில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். இலைகள் நன்றாக வளரும். தண்டு நன்றாக வளர்ச்சி பெறும். மேலும் வளர்ச்சி நன்றாக இருந்தால் விவசாயிக்கு நல்ல பயிர் கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை உள்ளது, இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிக்கும் மற்றும் நீங்கள் இந்த குறிப்புகளை உங்கள் குழுவுடன், உங்கள் டவுன்லைனுடன் பகிர்வீர்கள். இதனால் அவர்களுக்கும் சரியான தகவல் கிடைக்கும். குட் மார்னிங் வெஸ்டேஜின். நான் மணிஷ் சௌஹான் உங்களை மீண்டும் ஒரு முறை கிருஷி ஞானம் என்ற நிகழ்ச்சியின் 15வது எபிசோடில் வரவேற்கிறேன். நீங்கள் கடந்த எபிசோட பார்த்திருப்பீங்க, அதை புரிஞ்சிருப்பீங்க, உங்கள் குழுவினரோட பகிர்ந்திருப்பீங்க அப்படின்றதும் எனக்கு நம்பிக்கை உள்ளது. கடந்த எபிசோடில் நாம் வளர்ச்சி கட்டத்தை பற்றி பேசினோம். நாம் தற்போது உருளைக்கிழங்கு பயிரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். கடந்த எபிசோடில் நம்ம வளர்ச்சி கட்டத்தை பற்றி பேசினோம். அதில் நம்ம உங்கள் ஹியூமிக் கோல்டும் 82 பற்றியும் பேசினோம். அந்த கடைசி படியை நீங்கள் 15 முதல் 20 நாட்கள் இடைவெளியில் 2 முறை மீண்டும் செய்யலாம். 2 முதல் 3 முறை மீண்டும் செய்யலாம். நல்ல பயிர் மற்றும் அதிக விளைச்சலை பெறுவதற்காக இன்னைக்கு நாம் பேச போறோம் கடைசி படி பற்றி, ஆலு பயிரில் கடைசி படி பற்றி. இது உங்கள் பழ உருவாக்கம் நேரத்தில் அல்லது உருளைக்கிழங்கு உருவாக்கம் நேரத்தில் செய்யப்பட வேண்டும். இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? உருளைக்கிழங்கு பயிரில் நிலத்தில் உருளைக்கிழங்கு உருவாக ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் வேஸ்டேஜ் நிறுவனத்தின் எந்த தயாரிப்புகளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதையும், அவை உங்கள் பயிரின் விளைச்சலை அதிகரிக்கவும், உருளைக்கிழங்கு விளைச்சலை அதிகரிக்கவும் எப்படி உதவும் என்பதையும் பார்க்கலாம். இந்த கட்டத்தில் நீங்கள் வேஸ்டேஜ் நிறுவனத்தின் 3 தயாரிப்புகளை பயன்படுத்தலாம். அவற்றின் பெயர்கள்: முதலில் அக்ரி நானோடெக். இதன் அளவு 30 கிராம் 15 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும். நானோடெக் என்ன செய்கிறது என்றால், 2ஆம் மற்றும் மைக்ரோ ஊட்டச்சத்துக்களை வழங்க உதவுகிறது. 2ஆம் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ட்டுகளை வழங்க உதவுகிறது. இது உங்களுடைய உருளைக்கிழங்கு பயிரில் உருளை உருவாக ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒன்றிலும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீங்க அந்த நேரத்தில் நானோடெக் பயன்படுத்தினால் உருளைக்கிழங்கில் நிறம் சரியாக வரும், ஒளிர்ச்சி சரியாக இருக்கும், அளவு சரியாக இருக்கும், எடை சரியாக இருக்கும்.
இரண்டாவது தயாரிப்பு உங்கள் அக்ரி கோல்ட் ஆகும். இதன் அளவு 30 கிராம் 15 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும். கோல்ட் என்ன செய்கிறது? நாம் முன்பே பேசியது போல இது உங்கள் பயிர்களில் மெட்டபாலிக் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் அழுத்தத்தை நீக்குவதிலும் அந்த அழுத்தத்தில் இருந்து வெளியேற உதவுகிறது. மூன்றாவது தயாரிப்பு உங்கள் அக்ரி எடி 2 ஆகும். இதன் அளவு 5 முதல் 10 ml 15 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும். எடி 2 என்ன செய்யும்? இவை இரண்டின் திறனை அதிகரிக்க உதவும். அவை பரவுவதையும் விரிவடைவதையும் அதிகரிக்க உதவும். அவற்றின் சக்தி மற்றும் செயல்திறனை அதிகரிக்க உதவும். இந்த 3 தயாரிப்புகளையும் நீங்கள் பழம் உருவாகும் நேரத்தில் பயன்படுத்தலாம். உங்கள் உருளைக்கிழங்கு உருவாகும் நேரத்தில், அதாவது உருளைக்கிழங்கு மண்ணில் உருவாகத் தொடங்கியதும் இந்த 3ம் உங்கள் பயிர் வளர்ச்சிக்கும் அதன் உற்பத்தி அதிகரிப்புக்கும் பெரிதும் உதவும். நான் நம்புறேன் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிக்கும். மேலும் நீங்கள் இவற்றை உங்கள் குழுவுடன் உங்கள் டவுன்லைனுடன் பகிர்வீர்கள். இப்படியான குறிப்புகளுக்காக இந்த சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் மீண்டும் இப்படியான சில குறிப்புகளுடன் வருவோம். இன்றைக்கு இவ்வளவுதான். ரொம்ப நன்றி. உங்களுக்கு எனது மனமார் நல்வாழ்த்துகள். உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறவும், உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகவும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் செழிப்பாகவும் அமையவும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்வாழ்த்துகள் உங்கள் எதிர்கால பயணத்தில் உங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் விரும்பிய அனைத்தையும் அடைய உதவும் என்று நம்புகிறேன்.